தெய்வம் வாழ்வது எங்கே? தவறுகளை உணரும் மனிதன் நெஞ்சில். காதலினால் மூடிவிட்ட கண்கள் இன்று திறக்கிறது. திறந்தவுடன் வழியுது கொஞ்சம் கண்ணீர். பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். படம் வானம் உடைய வெற்றிக்கு ஒரு முழு காரணம்னு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ஆகிய நீங்கள் தான். ஏன்னா எந்த விதமான ஒரு ப்ரொமோஷன், ஒரு பெரிய பப்ளிசிட்டி எதுவுமே இல்லாமல் இந்த படம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய லெவலில் போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்னா அது உங்களால் தான். ஸோ அதுக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. வானம் இந்த படம் நான் பண்ணணுன்றதுக்கு முழு காரணம் அந்த கேரக்டர் கேபிள் ராஜா தான். 5 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் கேரக்டர் எனக்கு பண்ணணும்னு தோணுது அந்த கேரக்டர் கண்டிப்பாக கொண்டு போய் என்னை விடிவிக்கு அப்புறம் வேற மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் விடும் அப்படின்னு நம்பினேன். அந்த கேரக்டரில் அவ்வளோ ஒரு பெயின், அட் த சேம் டைம் ஒரு ஜாலியான ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக இருந்தது. ஸோ அதனால தான் மற்றது எல்லாத்தையும் மீறி விடிவிக்கு அப்புறம் இந்த படம் தான் வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். என்னோட கான்ஃபிடென்ஸுக்கு மரியாதை கொடுத்து அந்த ஒரு நல்ல படத்தை என்கரேஜ் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி. பணம் வேணும் போல ஒரு நாள் வரும், உன் பையன் என்ன சாதிச்சாங்கிறத ஊரே உங்ககிட்ட சொல்லு. ஊர்ல எங்க போனாலும் எவ்வளவு அனுபவம் இருக்கோ அவ்வளவு காசு கொடுப்பாங்க. என்னன்னா ரெண்டுமே பண்ண முடிஞ்சதுன்னா எனக்கு நார்மலாக நம்ம என்ன சொல்கிறது, என்னதான் நம்ம ஒரு ஹை கிளாஸ் மாதிரி நம்ம X6 வச்சிருந்தாலும் சரி, ஜாரா ஷர்ட் போட்டாலும் சரி, அந்த ஒரு லோக்கலான ஒரு விஷயம் என்றைக்குமே நம்ம எல்லாருக்குள்ளேயுமே அது இருக்குது. அதை எங்கேயும் போயிடாது. ஸோ எனக்கு அது ரெண்டு பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இருந்தது. ஏன்னா சரி, அங்கே போகும்போது நம்ம லண்டனில் இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன், இங்கே இருக்கும்போது நம்ம இங்கே இருக்கோம், அந்த மாதிரி ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். பட் அது படத்தில் அது ரொம்ப அழகாக ஒர்க் ஆகிருந்தது. அந்த ரெண்டு விதமான கேரக்டரைசேஷனுமே. வணக்கய்யா. யாரானே? கணேஷ் ஐயா. பஜன கணேஷ். அப்படி இல்லை, கணேஷ் என் படத்தில் மட்டும்தான் நடிக்கிறாரு. அவருக்கு என்னன்னா மற்ற படத்தில் எந்த அளவுக்கு அவருக்கு என்ன சொல்றது இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அண்ட் மற்ற படத்தில் கம்ஃபர்டபுளாக இருப்போமா இல்லையான்ற டவுட் அவருக்கு நிறையா இருக்கு. ஸோ அதனால தான் என்னோட படம்னும் போது அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுனால தான் என் படத்தில் எல்லா படத்துலையும் நடிக்கிறாரு. அண்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா சந்தானமும் மன்மதனுக்கு அப்புறம் எல்லா படத்துலையும் நடித்தார். எனக்கு என்னென்னா நம்மளால் இன்ட்ரடியூஸ் ஆனவங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணி அவங்கள வளர்த்து விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த மாதிரி பண்ணுறேன். மெயினாக என்னென்னா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வேதமில். ஸோ வானமில் அதை என்ன சொல்கிறது கரெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே பேசின ஒரு விஷயம். ஸோ அதனால தான் இப்போ அனுஷ்கா, சிம்பு 2 பேரும் படத்தில் ஒரு கேரக்டர்ஸ் இப்படி இருக்காங்களேன்றதை விட ரெகுலராக ஜென்ரலாக படம் ஒரு போஸ்டர் பார்த்துட்டு படம் பார்க்க வர ஆடியன்ஸுக்கு 2 பேருக்கு ஏதாவது சாங்காவது இருக்கும், ஏன்னா படத்துலேயும் 2 பேரும் ஒன்றால அப்படின்னு யோசிப்பாங்க ஜென்ரலாக. ஸோ அந்த மாதிரி எந்த விதத்துலையும் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் படத்தில் எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சின்னதாக அழகாக கதையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணியிருப்போம். அந்த
சீன் எடுக்கும்போது ரொம்ப நான் கஷ்டப்பட்ட சீன் அந்த திருடுற சீன் தான். ஏன்னா எனக்கு ஷூட் பண்ணும்போது எனக்கு நடிக்கவே வரல அந்த சீன். ஒரு மாதிரி போயிட்டு அந்த அவங்க கிட்டேருந்து பிடுங்க போவேன், அப்படியே மெதுவாக அப்படியே நின்றுடுவேன். கிறிஸ் வந்து 2 டேக் 3 டேக், பொதுவாக 2 டேக்ஸ் மேலே ஜென்ரலாக ஷூட் பண்ண மாட்டார். இந்த ஒரு ஷாட் மட்டும் கஷ்டமாக இருந்தது. அப்போது நான் கிறிஸ் கிட்ட சொன்னேன், இல்லை கிறிஸ் எனக்கு ஏதோ சம்திங் ஸ்டாப்பிங் மீ, ஐ எம் நாட் ஏபிள் டு பர்ஃபார்ம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை நீங்கள் வந்து இங்கே சிம்புவாக நினச்சி நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இங்கே சிம்பு கிடையாது, நீங்கள் வந்து இங்கே வந்து கேபிள் ராஜாவாக நீங்கள் ஃபீல் பண்ணி 40,000 ரூபா உங்களுக்கு வேணும், இவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது, அப்படி ஒரு பாயிண்டில் வந்து நீங்கள் வாங்க, உங்களோட மனநிலை என்னவாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே பண்ணுங்க. ஸோ அவர் கொடுத்த அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டில் எனக்கு அதை அழகாக என் மைண்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விதம் தான் என்னை அழகாக அந்த இடத்துல என்னால் நடிக்க முடிஞ்சது. அதுதான் மெயின் காரணம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து எந்த படத்தையும் கம்பேர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணலை அப்படிங்கிறத விட நான் வானம் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு இப்போது ஒரு நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது. அதுதான் முக்கியம். நான் வந்து அந்த படம் பண்ணலையே, அந்த படம் ஓடிடுச்சா, தோல்வி அடைஞ்சிருச்சா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம் கிடையாது. அந்த படமும் ஹிட் ஆனதில் எனக்கு சந்தோஷம் தான். ஸோ அது நல்ல விஷயம். எனக்கு வந்து என்னென்னா, நான் வந்து கரெக்டான ஒரு முடிவு எடுத்தேனா இல்லையா, ஆஃப்டர் விடிவி நான் வானம்னு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அது எனக்கு இன்னைக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்குன்னும் போது அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அது போதும். தெய்வம் வாழ்வது எங்கே, தவறுகளை உணரும் மனிதன் நெஞ்சில், காதலினால் மூடிவிட்ட கண்கள் என்று திறக்கிறது, திறந்தவுடன் வழியுது கொஞ்சம் கண்ணீர். இல்லை எனக்கே தெரில, திடீர்னு விடிவிக்கு அப்புறம் நிறையா கேர்ள் ஃபேன்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க. பட் எனக்கு என்னென்னா நான் வந்து பர்டிகுலராக இதுக்கு அப்படின்னு நான் பண்ணலை. எனக்கு விண்ணை தாண்டி வருவாயில் அந்த கேரக்டர் பண்ணனா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் இப்போ வந்து அதிகமான ஃபேன்ஸ் இந்த மாதிரி இருக்காங்கன்றதுனால அதை கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கு பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கேர்ள்ஸுக்கு வந்து வானமும் பிடிச்சிருக்கு. ஸோ கேபிள் ராஜா கேரக்டரையும் லைக் பண்ணுறாங்க. ஸோ இனிமே வந்து அந்த மாதிரி கரெக்டாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி சூஸ் பண்ணி ரோல்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்போ என்னன்னா, பொதுவாக ஒரு வெற்றி படம் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு 2-3 படம், அப்புறம் திரும்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெரிய படம், அந்த மாதிரி தான் பண்ணுவோம். பட் விண்ணை தாண்டி வருவாய்க்கு அடுத்த படம் இந்த வானமே வந்து ஒரு வித்தியாசமான வேற ஒரு படமாக வேற ஒரு இமேஜை வந்து இம்மீடியட்டாக கொடுக்குன்றதை நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. எனக்கு இப்போ என்னன்னா, இப்போது அடுத்த இருக்கிற படங்கள் பயம்தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன மாதிரி படங்கள் வந்து இன்னும் நான் எப்படி வேற படங்கள் கொடுக்க போகிறேன், அதை எப்படி ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் என்னோட முழு கவனமும் இருக்குது. முன்னாடியே ரொம்ப ப்ரிகாஷன் எடுத்து தான் வானம்லாம் பண்ணேன். இப்போ இன்னும் அதிக ப்ரெஷர் அண்ட் ப்ரிகாஷனோட கரெக்டான படங்கள் கண்டிப்பாக பண்ணுவேன். நல்லா இருக்கும் கூட பணம் வேணும் போல படிச்சு பெரிய ஆளாகணும், அதுக்கு நீ மட்டும் இல்ல வயசுல இருக்க எல்லாத்தையும் வச்சிடலாம். அதான் ஒரு கரெக்டான படத்தில் அந்த மாதிரி ஸ்டார்ஸ் நடித்தாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். சம்மந்தமே இல்லாத படத்தில் போயிட்டு எல்லாரும் நடித்தாங்கன்னா அது ஒர்க் ஆகாது. வானம் ஒர்க் ஆனதுக்கு காரணம் வந்து கரெக்டான கதை, கரெக்டாக எல்லாருக்குமே அந்த இம்பார்ட்டன்ஸ் இருந்தது, கரெக்டான ஒரு படம். ஸோ அந்த மாதிரி படம் கரெக்டாக இருக்கணும், அந்த ஸ்டோரி கரெக்டாக இருக்கும். போடாப்போடி டெஃபினட்டாக ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு தமிழுக்கு வந்து ஒரு ஹிந்தி லெவலில் ஒரு கிளாஸான ஒரு ஸ்டைலான ஒரு படம் அது. அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் வந்து தமிழில் ரொம்ப கம்மி.
அண்ட் இந்த படம் டெஃபினட்டாக அந்த ஒரு இதை வந்து பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இட்ஸ் அ ரொமான்டிக் காமெடி, நல்ல ஒரு குஷி மாதிரி ஜாலியான ஒரு லவ் ஸ்டோரி. விடிவியில் எப்படி வந்து ஒரு மனசில் ஒரு சின்ன சோகம் இருக்கும் லாஸ்ட்டில் ஜெஸ்ஸியோட கார்த்திக் சேர்லேன். பட் இந்த படம் வந்து செம்ம ஜாலியாக வெளில வருவீங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு படம் தான் புடாப்புடி. வேட்டை மன்னன் வந்து ஒரு ஆக்ஷன் கேங்ஸ்டர் படம் அப்படின்னாலே சீரியஸாக இருக்கும். அந்த மாதிரி சீரியஸாக இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். ஒரு கேங்ஸ்டர் படம் ஒரு லேடிஸ் பார்த்தாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து பிடிக்கணும், அந்த மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் படம் அது. அண்ட் இது வரைக்கும் நான் பண்ண படங்களே அதிக பட்ஜெட் படம் அப்படின்னு சொன்னால் வேட்டை மன்னன் தான். ஏன்னா அந்த படத்தோட கதை அம்சமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறையா அப்ராடில் போய் ஷூட் பண்ண வேண்டியது இருக்குது. 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அண்ட் ஜெய் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலில் நடிக்கிறாரு. ஸோ டெஃபினட்டாக வேட்டை மன்னன் ஒரு ஸ்டைலிஷ் ஆக்ஷன் ஃபிலிமில் வந்து ஒரு வேற ஒரு ஜென்னரில் இருக்கும். இல்லை கேள்விப்பட்டு நிறையா எனக்கு மெசேஜஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே அனுப்பிச்சாங்க. என்னென்னா அது என்ன காரணம், என்ன நடந்தது எதுவுமே சுத்தமாக எனக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக அஜித் சாரை மீட் பண்ணுவேன் கூடிய சீக்கிரத்தில். மீட் பண்ணி பேசிவிட்டு அதை பற்றி சொல்கிறேன் நான். டபாங் ஹிந்தி சல்மான் சார் படம், அந்த படம் ரீமேக் பண்ணுறேன். தரணி டைரக்ட் பண்ணுறாரு, தமிழ் மியூசிக் பண்ணுறாரு. ஒரு காப் ரோல் அப்படின்னா போலீஸ்னால் எப்போவுமே வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக வேறு மாதிரியே காட்டின விதத்தை விட ஒரு ரொம்ப யதார்த்தமாக கேஷுவலான ஒரு போலீஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டர் கண்டிப்பாக நமக்கு சூட் ஆகும்னு தோணுச்சு. அண்ட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா கில்லிலே அவ்வளோ அழகாக வந்து ஒக்கடு வந்து சூப்பராக இங்கே தமிழுக்கு எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணுங்கிறதுல தரணி சருக்கு சொல்லவே வேணாம், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அந்த படம் ஷூட்டிங்கும் ஆரம்பிக்குது. வானமோட வெற்றி எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், நல்ல படங்களுக்கு கண்டிப்பாக என்றைக்குமே மரியாதை இருக்குது அப்படிங்கிறத வந்து வானம் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இந்த வெற்றி வந்து கண்டிப்பாக வந்து கடவுளுடைய வெற்றி தான். ஏன்னா அவரை நம்பி தான் இவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்தேன். அவர் கண்டிப்பாக என்னை கைவிட மாட்டார்னு, அதே மாதிரி என்னை கைவிடாமல் காப்பாற்றினார். தெய்வம் வாழ்வது எங்கே, தவறுகளை உணரும் மனிதன் நெஞ்சில். புது டைரக்டர்ஸ்க்கும் சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வெறும் பெரிய டைரக்டர்ஸு பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே பண்ணுறாங்க. பட் புது டைரக்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்குற ஹீரோஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்டார்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு ஸ்டார் படங்கிறது. ஸோ அதனால் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸுக்கும் இடம் கொடுக்கணும், அவங்களுக்கும் என்கரேஜ் பண்ணணுங்கிறதுனால தான் அந்த ஒரு முடிவு. அண்ட் இன்பிட்வீன் டைரக்டர்ஸ் படமும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது தரணி சார் படம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இயரும் வந்து நிறைய டைரக்டர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மாறி மாறி தான் பண்ணுவேன். இன்றைக்கி ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. நான் ஃபுல்லாக பப்ளிசிட்டி பண்ணால் தான் ஒரு படம் வந்து போய் ரீச் ஆகுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. பட் அதெல்லாம் மீறி அந்த ஃபோர்ஸ் எல்லாத்தையும் உடச்சி படம் கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. பட் இருந்தாலும் அதை மீறி வந்து படத்தை ரிலீஸ் பண்ணோம். எனக்கு என்னென்னா, மக்கள் வந்து நல்ல படங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த படங்களை போய் பார்த்து வெற்றி படம் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இன்றைக்கி வந்து என்னால் முடிஞ்சது இதை நான் பண்ணிட்டேன். நிறைய ப்ரொடியூசர்ஸால் இதை பண்ண முடியாது, நிறையா ஹீரோஸால் அவங்க படம் ரிலீஸ் பண்ணுறதே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தமிழ் சினிமா இருக்கும்போது நல்ல படங்களை வந்து மக்கள் இன்னும் என்கரேஜ் பண்ணி ஆதரித்து அந்த படங்களை வெற்றி பெற வைக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இவ்வளோ நேரம் உங்கள் எல்லாரையும் பிஹைண்ட் வுட்ஸ் மூலியமாக சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு பிஹைண்ட் வுட்ஸ்.